இமயமலையில் இருக்கக்கூடிய பாதாள லோகம், இங்குதான் நாகர்கள் வாழ்ந்தார்களா? கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ள நாகலோகம் இதுதானா? பத்திரமா இறங்குங்க. கொஞ்சம் சரிஞ்சிச்சுனாலும் கீழே போய் விழுந்துடுவீங்க. சங்கிலியை பிடித்து பிடித்து இமயமலை குகைக்குள் இறங்கும் நபர்கள். முருகனை தேடி ஒரு சுவாரஸ்ய பயணம். ஜெயம் எஸ்கே கோபி என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் கோபி என்பவர் பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த காணொளியில் அவர் முருகன் குறித்து பல்வேறு ஸ்தலங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்தி வரும் வேளையில் கந்த புராணத்தில் இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த பாதாள லோகம் பற்றி தெரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு பயணம் செய்திருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டால் புவனேஸ்வர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இமயமலையில் சுமார் 3000 அடி உயரத்திற்கு மேலே இந்த குகை போன்ற பகுதி இருப்பதாகவும், இது குறித்து கோபி நம்மிடம் பகிர்ந்து கொண்ட பல தகவல்களில் ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்களை திடுக்கிட வைக்கும் வகையில் கூறினார். அந்த பாதாள வழியே உள்ளே சென்றால் ஒரு மிகப்பெரிய நாக உருவம் இருக்கிறது, அது தத்ரூப சிலையாக இருக்கிறது என்றும் அதனை புகைப்படம் எடுக்க அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறுகிறார். கலியுகம் முடிவடையும் போது அங்குதான் சுவாமிகள் வந்து தஞ்சமடைந்து விடுவார்கள், சிலையாக மாறிவிடுவார்கள் என்றும் பக்தர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது. அவ்விடத்தில் சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார், அகஸ்தியர், நரசிம்மர், பைரவர் உள்ளிட்ட ஏராளமான இந்து தெய்வங்கள் சிலை இருக்கிறார்கள் என்றும், முக்கியமாக சுயம்புவாக உருவாகிய சிவலிங்கம் மற்றும் பனிலிங்கம், பிரம்மாண்டமான அந்த பனிலிங்கத்தை கோபி பார்வையிட்டதற்கான வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். முக்கியமாக அவ்விடத்தில் புண்ணிய லோகம், பாவலோகம், தர்மலோகம் என்ற பாதைகள் தனித்துவமாக இருக்கிறது என்றும், அந்த இடத்தில் தர்மலோக கதவுகள் மட்டுமே தற்போது திறந்திருக்கிறது, அந்த வழியாக சென்றுதான் நாம் இந்த காட்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற தகவலையும் பகிர்ந்திருக்கிறார்கள். இமாலயாஸ் மீது ஒரு பாதாள லோகம் இருப்பது பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? கருத்துக்களில் கதைப்போம்.